கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 49வது வசனம். சங்கீதம் 119 வசனம் 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே இது தாவீதினுடைய ஜெபங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது துவங்கும் பொழுதே அப்படித்தான் கடவுளை பார்த்து சொல்லுவதாக அந்த வசனம் சொல்லுகிறது. நீர் என்னை நம்ப பண்ணின என்று துவங்குகின்றார். தாவீது எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி உள்ளம் திறந்து ஜெபிக்கின்ற ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் என்பதை நான் பல முறை சுட்டி காண்பித்திருக்கின்றேன். இன்றைக்கு இருக்கின்ற மிஞ்சின நீதிமான்களைப் போல நான் ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசினால் கடவுள் என் ஜெபத்தை கேட்பார், அல்லது ஒரு 1000 ஸ்தோத்திரத்தை செலுத்தினால் கடவுள் என் ஜெபத்தை கேட்பார், அல்லது நெடு முழங்காலிலே நின்றால்தான் கடவுள் என் ஜெபத்தை கேட்பார் என்றெல்லாம் இப்படி நூதனமான காரியங்களை கையாளுகின்றதான பக்தர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிற இந்த காலத்தில் தாவீதினுடைய ஜெபம் எவ்வளோ அழகான ஒரு பாடத்தை இந்த காலை நேரத்தில் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நீங்கள் சற்று கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வசனத்தை துவங்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை என்று குறிப்பிடுகின்றார். முதற் காரியம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை தாவீது நம்பினார் என்று வாசிக்கின்றோம். அதை இன்னொரு விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நான் சொல்லுவேன் என்றால், தாவீது தன்னுடைய நம்பிக்கையை கடவுளுடைய வார்த்தைகளாகிய வாக்குத்தத்தங்களின் மீது வைத்திருக்கின்றார். ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் வேதங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு போட்டியோடு நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக ஒரு ஆண்டை துவங்குகிற இப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நான் வேதாகமத்தை வாசிப்பேன், இந்த வருடத்தில் வேதத்தை முடித்து விடுவேன், அல்லது 2 முறை முடித்து விடுவேன், 3 முறை முடித்து விடுவேன் என்று சொல்லி வேதம் முழுவதையும் வாசிப்பதே ஒரு பெருமையாக நாம் நினைத்து, அது என்னமோ கடவுளுடைய பார்வையில் அவ்வளோ உகந்த ஒரு காரியமாக கடவுள் மெய் சிலிர்த்து போய்விடுவார். பார் பார், என் பிள்ளை வேதத்தை திரும்ப திரும்ப இத்தனை முறை படித்து விட்டார் என்று சொல்லி ஆண்டவர் பெருமிதம் கொள்வார் என்கிறதான எண்ணத்தில் நாம் வேத புத்தகங்களை வாசிக்க நாம் துவங்குகிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் தாவீது என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மீது என் நம்பிக்கையை நான் வைக்கின்றேன். அப்படியென்றால் மறைமுகமாக அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? இந்த உலகத்தில் என்னுடைய நம்பிக்கை என்பது உம்முடைய வார்த்தையின் மீதே அல்லாமல் வேறொன்றின் மீது நான் வைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் ராஜாவாக இருக்கலாம், எனக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கலாம், எனக்கு அதிகாரம் இருக்கலாம், என் வார்த்தைக்கு கட்டுப்படுகின்ற கீழ்ப்படுகின்ற மக்கள் இருக்கலாம், வேலைக்காரர்கள் இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தது. ஆண்டவரே, நான் யார் என்பதை எப்பொழுதுமே என் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் கறவட ஆடுகளுக்கு பின்பாக சுற்றி திரிந்த ஒரு சிறுவன் அல்லவா? ஆடுகளுக்கு பின்பாக வனாந்தரத்தில் எங்கே போகிறேன் என்று சொல்லி தெரியாத இடங்களிலே நான் அலைந்து திரிந்து எனக்கென்று ஒரு கனவு, எனக்கென்று ஒரு வாழ்க்கை, எனக்கென்று ஒரு இலக்கு என்றெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு தெரிந்ததெல்லாம் இரவும் பகலும் என் தகப்பனார் என் கையில் ஒப்படைத்த ஆடுகள், அவைகளுடைய வாழ்க்கை அல்லது அவைகளுடைய பாதுகாப்பு என்பது மட்டும்
மட்டும்தானே எனக்கு இருந்தது. என்னுடைய உயிரை கூட நான் ஒரு பெரிதாக நினைத்ததில்லை. என் உயிரை கொடுத்து ஆடுகளை காப்பாற்றுகின்ற ஒரு மனிதனாகத்தானே நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நீர் என்ன செய்திருக்கிறீர்? என்னை இவ்வளவு பெரிய அரசனாக என்னை அமர வைத்திருக்கிறீர். ஆகவே இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்தது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய உழைப்போ முயற்சி அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தையின் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் ஆண்டவரே என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், இந்த உலகத்தில் நாம் எதன் மீதும் நம் நம்பிக்கை வைப்போமானால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாம் தோற்று விடுவோம். நம்முடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாய் ஒரு நாள் தோற்று விடுவோம். நம்முடைய வேலை பண பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாய் ஒரு நாள் தோற்று விடுவோம். நமக்கு இருக்கிறதான சொத்து சுகங்களின் மீது நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் நாம் தோற்று விடுவோம். அப்படியென்றால் அவைகளெல்லாம் கைவிட்டு விடும் என்று சொல்ல நான் வரவே இல்லை. நம்முடைய பிள்ளைகளை நாம் நம்பக்கூடாது என்ற இடத்திற்கு நான் வரவில்லை. மாறாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இவை எல்லாமே நமக்கு கொடுத்தது கடவுள்தான். ஆகையால் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் யார் மீது இருக்க வேண்டும்? கடவுள் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் இருக்க வேண்டும். இங்கே தாவீது குறிப்பிடுகின்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்லுகின்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வசனத்தின் மீது, வார்த்தையின் மீது இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய ஜெபத்தில் என்ன குறிப்பிடுகின்றார்? ஆண்டவரே, நீர் எனக்கு வார்த்தையை கொடுத்தீர், அந்த வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது அந்த வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இப்பொழுது என்னுடைய விண்ணப்பத்தை உம்மிடத்தில் நான் கொண்டு வருகிறேன். ஆகவே நீர் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை எனக்காக ஞாபகம் வைத்திருக்கொண்டு அல்லது அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து அதன்படி நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் ஜெபம். நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக, நான் அந்நிய பாஷை பேசுகிறவர்களை குற்றப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. 1000 சோத்திர பலிகளை சொல்லுகிறவர்களை பார்த்து நான் குற்றப்படுத்தவில்லை. மாறாக கடவுளுக்கு உகந்த ஜெபம் எதுவாக இருக்கும்? அவருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? கடவுள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் அறிந்திருக்கிறார் என்பதுதான் அடிப்படை. அறிந்திருக்கிற கடவுள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் போய் உபாய தந்திரமான காரியங்களை செய்வதை விட்டு, ஆண்டவரே, நீர் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர், அதன்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கேட்க, அதை தான் இங்கே தாவீது செய்கின்றார். தாவீது, ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணினீரே, உம்முடைய வார்த்தை, நீர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னீர், அந்த வார்த்தையின் மீது என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அந்த வார்த்தையின்படி எனக்கு உதவி செய்யும். அப்படியானால் கடவுளுடைய பிள்ளைகள் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அந்த வார்த்தையை சுதந்தரித்து கொள்வதற்கு, அந்த வார்த்தையின்படி கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை கடவுள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, இவ்விதமாக நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும் பொழுது கடவுள் எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடிக்குள்ளாக மாறுகிறார் என்றால், அவர் சொன்னதை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்குள்ள ஆண்டவர் வந்துவிடும். ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்கு தர்த்தம் அல்லவா, அவர் கொடுத்த வார்த்தை அல்லவா, அந்த வார்த்தையை அவர் புரட்டி கொள்ள முடியாதே, அந்த வார்த்தையை அவர் மாற்றிக்கொள்ள முடியாதே. இல்லை இல்லை, அன்றைக்கு நான் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நான் அதை சொல்லிவிட்டேன், நான் இப்பொழுது நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அப்படியே செய்கின்ற கடவுள், அப்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே
நடந்தது என்று வேதத்தில் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? கடவுள் தம்முடைய வார்த்தையை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளுகிற கடவுள் அல்ல. ஆகவே தான் நம்முடைய ஆண்டவரை தி ஃபெய்த்ஃபுல் காட் என்று அழைக்கின்றோம். அவர் உண்மையுள்ள கடவுளாக இருக்கின்றார். எதிலே உண்மையுள்ள கடவுள்? தாம் சொன்ன வார்த்தையிலே நின்று அந்த வார்த்தையின் படியே செய்வதிலே உண்மையுள்ள கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தாவீது ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆம், நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. என் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கடவுள், உமக்கு முன்பதாக அனைத்தும் வெளியரங்கமாயிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தில் ஒன்றை வைத்திருக்கொண்டு உதட்டிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உமக்கு தெரியாமல் இருப்பதில்லை. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற கடவுளாக இருக்கிறீர். ஆகவே நாங்கள் யதார்த்தமாக உம்முடைய சமூகத்தில் வந்து தாவீதை போல உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்பதற்கான கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தை பற்றி கொண்டு வந்து நிற்கும் பொழுது நீர் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன். இன்றைக்கும் அடியேனோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தம்முடைய குடும்பத்தை குறித்து, தம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து, அவருடைய தொழிலை குறித்து, அவருடைய வியாபாரத்தை குறித்து, அவருடைய வேலை ஸ்தலத்தை குறித்து, இன்னும் அவர்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ அந்த தேவைகளை குறித்து கடவுள் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எதுவும் அதை பற்றி பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அந்த வார்த்தைகளின்படியே கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கி நீர் அற்புதங்களை செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்று வெட்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.